நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். உலகத்திலும் முஸ்லிம் சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பின்தங்கிதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் பல 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 பிரச்சனைகள். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னது? நாம் மார்க்கத்தில் அல்லாஹ்வை விட்டு விலகி வந்து விட்டோம். மார்க்கத்திலிருந்து நாங்கள் தூரமாகி விட்டோம். பார்ப்பதற்கு இந்த உலகம் அழகாக இருக்கும், பார்ப்பதற்கு இந்த உலகம் மிகவும் பிரமாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு மோகத்தில், இந்த ஒரு உலகத்துடைய ஆசையில் எந்த முஸ்லிம் விழுகின்றானோ அவனுடைய அறிவு வந்து. அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது? வியாபாரத்திலும் பின்தங்கி, மார்க்கத்திலும் பின்தங்கி, உலகத்திலும் பின்தங்கி, கல்வியிலும் பின்தங்கி, எல்லா இடத்திலும் நாங்கள் அடி வாங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் நாம் மார்க்கத்தில் ஈடுபாடாக இல்லை. இப்போது கூட நாங்கள் பார்க்கலாமே, ஜும்மாவுடைய ஹுத்பா நிகழ்கிறது. இன்றைய இந்த நேரத்தில் 1 மணி கிட்ட எல்லா பள்ளிவாசல்களும் ஹுத்பாவை ஆரம்பிக்கப்படும். ஜும்மாவுடைய அதான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்னும் பல முஸ்லிம்கள் தன்னுடைய கடையில் வியாபாரம் பார்த்துதான் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? வியாபாரம், லாபம், காசு, பணம். இதனால்தான் முஸ்லிம் சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது. சகோதரர்கள், பெரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தில் முழுமையாக வந்த பிறகு எவ்வளவு பணக்காரராக மாறினார்கள். நமக்கு நிறைய சம்பவங்கள் தெரியும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர் யார்? முஹாஜிரின் சஹாபாக்கள். இளைஞராக இருக்கக்கூடிய பல சஹாபாக்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். அவரிடம் தங்கக்கூடிய இடம் கிடையாது, வசிக்கக்கூடிய இடம் கிடையாது. தனியாக வந்தார்கள். வியாபாரத்தை விட்டு விட்டு வந்தார்கள். வியாபாரம் தொடங்குவதற்கு கையில் காசு பணம் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார், லாபத்தை கொடுத்தார். அதிலே பிரபலமாக அதிகமாக யாருடைய பெயர் வரும் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த சஹாபி. அவருடைய கையில் எந்த காசு பணம் கிடையாது. அவருக்கு அந்த நேரத்தில் திருமணம் ஆகவில்லை. அவர்கள் எந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கே தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ரபியா சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அவர்களுக்கு